வழியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். இன்றைய திருப்பலியானது திருவாளர் கிருதிநாதனுடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இன்று திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருட்தந்தை B.K. பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், பல்தசார் 6ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி அவருடைய ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், ஆரோக்கியராஜ் நினைவு ஆன்மீக இளைப்பாற்றிக்காகவும், மரிய சுந்தரி உடல் உள்ள சுகத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு இன்றைய நாளிலே என்னோடு இணைந்து உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த ஃபேஸ்புக் யூடியூப் மூலமாக இந்த நாளிலே பல கருத்துக்களை தாங்கி ஜெபிக்கின்ற நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பாடல் 78 நாம் வாசிக்கின்றோம். இறைவனின் செயலை ஒருபோதும் மறவாதீர்கள். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்கின்ற எந்த ஒரு செயலையும் மறவாமல் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மன்னிக்கும் நல்ல மனதை இறைவன் தர இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். உரமிடப்படும் செடி செழித்து வளர்வது போல மன்னிக்கும் மனங்களில் உறவுகள் நிலைத்து நிற்கும். அன்பை கூட்டி அறிவை பெருக்கி அகந்தையை கழித்து ஆணவத்தை வகுத்துக்கொள். மன்னிப்பை அடிப்புக்குறி ஆக்கிக்கொள். வாழ்வென்னும் புதிருக்கு விடை கண்டு கொள்ளலாம் என சொல்வார்கள். இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசேக்கியேல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தம் வாழ்வை ஒரு அடையாளமாக காட்டுகிறார். இஸ்ரேல் மக்களின் தீமைகள் எல்லை மீறி போன போது அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதை ஒரு செயல் மூலமாக செய்து காட்டுகிறார். வணங்கா கழுத்துடைய மக்களாக இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காரணத்தினால் இறைவாக்கினரின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு பல்வேறு வகைகளிலே கண்ணீர் வடித்தார்கள். மன்னிக்க மறந்ததால்
பழிக்கு பழி வாங்க தொடங்கியதால் நாம் வாழும் பூமியும் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்ள மறந்துவிட்டது. இதன் விளைவாக நம்மிடம் தீமைகள் பெருகி நன்மைகள் கழிந்து விட்டன. நாம் வாழக்கூடிய சூழலிலே ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்கள், பெரும் தொற்று நோய்கள், நச்சுக்கிருமிகளுடைய தாக்கம், இவை யாவுமே இந்த கால மக்களாகிய நமக்கு இறைவனுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் இறைவனுடைய எச்சரிக்கையை தவிர அவர்கள் தவறவிட்டதால் நாடு கடத்தப்பட்டார்கள். நாமும் இந்த உலகை விட்டே விரட்டப்படுவோம் என்பதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அடையாளங்கள் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய மனதை மாற்றி நமக்கு மனமாற்றம் தரக்கூடிய ஒரே வழி மன்னிப்பு. எனவே இந்த நாளிலே தாராளமாய் நாம் மன்னிப்போம், தயங்காமல் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நமக்கு செய்த எந்த ஒரு செயலையும் நாம் மறந்து விடாமல் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளையும் ஆசையும் இன்று சிறப்பாக இந்த திருப்பல் வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே மன்னிக்க மறுத்த மன்னிப்பு கேட்க தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய செயலில் நினைத்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ மறந்த அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை உருக்கமாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுவோம். அடியாளாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்கு நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் வண்டிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை. ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருள்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறோர் இடத்திற்கு. அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள்
அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவள் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருள்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவர் போல் புறப்படு. அவர்கள் கண்முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள் மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கி செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ராயல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கின்றேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருள்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ராயல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல். எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனிடம் இருக்கும் இஸ்ராயல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாய் இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களுக்கும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோரையும் சிறைப்பட்டோரையும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடன் மதிலுடைய வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர். அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர். நம்பிக்கை துரோகம் செய்தனர். கோணிய வில்லென குறிமாறினர். பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார். இஸ்ரேலை அவர் முழுமையாய் புறக்கணித்தார். பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார். தம் மாட்சியை எதிரிடம் ஒப்புவித்தார். தம் மக்களை வாளுக்கு கையளித்தார். தம் உரிமை சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. பல்லவி. இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல் 19 அதிகாரம் 1வது வசனம் வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அந்த பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவன் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அந்த பணியாள் வெளியே சென்றதும் தன்னை 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருளுக, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதுக்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினங்கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேய பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவரே, எனக்கு எதிராக என்னுடைய சகோதர சகோதரி பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 70 தடவை 7 முறை என்று உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாம் மன்னிக்கிற ஒரு பண்பை வளர்க்க வேண்டும் என்றும், ஆண்டவருடைய முன்னிலையிலே பாவத்திலே ஊறி போய் இருந்த நிலையில் இருந்தாலும் மனம் மாறி ஆண்டவரிடம் திரும்பி வர, மற்றவர்களை மன்னிக்க, மன்னிப்பை பெற, மன்னிப்பை கொடுக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு அருட் சகோதரி ஒரு முறை தியானம் கொடுத்து கொண்ட பொழுது அந்த தியானத்தின் இடையிலே ஃபாதர் ஏறக்குறைய 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயங்கரமான முதுகு வலி, இந்த முதுகு வலியால் மிகவும் கஷ்டப்படுகிறேன். நான் போகாத மருத்துவமனைகள் கிடையாது, நான் வாங்கி சாப்பிடாத மருந்து மாத்திரைகள் கிடையாது. எனக்கு இந்த முதுகு வலி சரியாகவில்லை, கஷ்டப்படுகிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல ஃபாதர், நீங்கள் தான் எனக்காக ஜெபிக்கணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அப்போது கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கையில் யாரையாவது நீங்கள் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார்,
ஆமாம் ஃபாதர், என்னுடைய தந்தையை என்னால் மன்னிக்க முடியாத நிலையில் இருக்கிறேன். பல ஆண்டுகளாக என்னுடைய தந்தை, நான் சிறு வயதில் இருந்த பொழுது அவர் என்னை எப்போதுமே திட்டிக் கொண்டே இருப்பார். அது என்னுடைய உள்ளத்தில் பதிந்து போயிருக்கிறது. அவரை பார்த்தாலே எனக்குள் ஒரு கோபம் வரும். அவர் அவ்வளவு என்னை ஸ்ட்ரிக்டாக என்னை நடத்தியதால் எனக்கு இப்போதும் அவரை பார்த்தால் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு. அவர் என்னால் மன்னிக்க முடியல ஃபாதர். குறிப்பாக என்னுடைய அம்மாவை அவர் அடித்த அந்த நேரங்களை நான் பார்த்த பொழுது எனக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கோபம். யாரும் வேணாலும் மன்னிப்பேன் ஃபாதர், என்னுடைய தந்தையினால் மன்னிக்கவே முடியாது என்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் உங்களுடைய தந்தையை மன்னித்தால் ஒழிய இந்த முதுகு வலி உங்களை விட்டு போகாது. அந்த தியானத்திலே அந்த நேரம் முதல் அவருடைய தந்தையை அவர் மன்னிக்க முயற்சி செய்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தியானத்தினுடைய இறுதி பகுதிக்கு வந்த பொழுது, குறிப்பாக அந்த தியானத்தின் கடைசி நாளுக்கு முந்தின நாள், பாவசங்கத்தனம் செய்யக்கூடிய நாள், 5 மணி நேரம் பொதுவாக தொடர் நற்கருணை ஆராதனை நடத்தி நற்கருணை ஆண்டவருடைய முன்னிலை உட்கார்ந்து இந்த பாவ மன்னிப்பு வழிபாடு நடத்துவது வழக்கம். அந்த நேரத்திலே அவர் சொல்வார், என்னுடைய தந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் மன்னிக்க ஆரம்பித்தேன். நல்ல ஒரு பாவ சங்கத்தினம் நான் செய்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் அன்று இரவு போல் இன்றுமே நான் தூங்கியது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய உடலிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தேன். இன்று நான் சுகமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நாள் முதல் இன்று வரை எனக்கு அந்த முதுகு வலி வந்ததே கிடையாது. என்னுடைய தந்தையை மன்னித்த அந்த நேரத்தில் என்னுடைய நோய் என்னை விட்டு நீங்கியது என்று அந்த அருட் சகோதரி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார்கள். அன்புக்குரிய இன்றைய வழிபாடு நாம் அனைவரும் மன்னிக்கிற மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுகிறது. என்னுடைய பகைவரை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று பேதுரு எழுப்பிய கேள்விக்கு ஒரு அழகிய ஓமையை கூறி இயேசு 70 முறை 7 முறை, அதாவது வாழ்நாளெல்லாம் நாம் மன்னிக்கும் மக்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார். திருவிழத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் மன்னிப்புக்கு சான்றாக பல நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். தன் தந்தையை ஏமாற்றி தன்னுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்ட தன்னுடைய தம்பி யாக்கோபுவை ஈசாய் மன்னிக்கிறார். தன் மீது பொறாமை கொண்டு தன்னை எகிப்து நாட்டுக்கு அடிமையாக பெற்ற தன் சகோதரர்களை யோசேப்பு மன்னித்து பஞ்ச காலத்திலே உதவி செய்கிறார். ஏன் சிலுவையின் கொடூர மரண வேதனையின் தந்தையே இவருடைய மன்னியும் என்று மன்னிப்பின் உச்சகட்டமாக தந்தையை இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவளை மன்னியும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அவளை மன்னிக்கின்றார். தன்னை கல்லால் இருந்து கொன்றவளை மன்னிக்குமாறு தந்தையாம் கடவுளிடம் ஸ்தேவான் ஜெபித்ததாக நாம் விவரத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஏன் நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஜெபம், கர்த்தர் கற்பித்த அந்த ஜெபத்திலே நாம் என்ன வேண்டுகிறோம் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்றுதான் நாம் ஜெபிக்கின்றோம். நமது தவறுகளை இறைவன் மன்னிக்கிறார் என்பது நமக்கு முழுமையாக தெரியும், அதை நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த மன்னிப்பை நாம் எப்போது பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமோ அப்போதுதான் அந்த மன்னிப்பு அதன் முழுமையை அடைகிறது என்பதுதான் இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பவன் மனிதன் என்ற சொல், அந்த வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மன்னிப்பு கேட்கும் மனிதரை விட மன்னிப்பு வழங்கும் மனிதன் அதிகம் பலனுடையவர். மன்னிக்கிற மனித உறவை அவர் வளர்க்கிறார், உடலிலும் மனதிலும் வலுப்பெறுகிறார். நான் சொன்ன அந்த நிகழ்வில் அந்த தியானத்துக்கு வந்த அந்த அருட் சகோதரி மன்னித்ததின் மூலமாக அவர் தன்னுடைய உடல் சார்ந்த நோய் மட்டுமல்ல, அந்த மனித உறவை வளர்ப்பதை நாம் பார்த்தோம். நீண்ட நாள் அவர் நலமாக வாழ்ந்தார், சந்தோஷமாக வாழ்ந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளினுடைய பிள்ளையாக அந்த அருள் சகோதரி இன்னும் உற்சாகமாக அந்த பணியை அவரால் மன்னித்தது மூலமாக செய்ய முடிந்தது.
ஆம் அன்புக்குள்ளே மன்னித்து மாமனிதர்களாக வாழ இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கிறார். நாமும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி மன்னித்து வாழ நாம் முயற்சி செய்வோம். 70 முறை 7 முறை அல்ல. ஒருவர் தவறு செய்கிற தவறு நமக்கு நினைவுக்கு வரும்போதெல்லாம் நாம் மன்னிப்போம், அவளுக்காக ஜெபிப்போம். இயேசுவின் உண்மையான சீடர்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அற்புதம். இறை பக்தியிலே ஊறி போனவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே பங்கேற்பார், குடும்ப ஜெபமாலை சொல்வார், தனிப்பட்ட ஜெபம் செய்வார், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார், கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்ந்தார். அவருடைய வாழ்வின் லட்சியம் எப்படியாவது தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு முறையாவது எருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும். எனவே அந்த எருசலேம் புனித பயணம் மேற்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகளிலே தீவிரமாக இருந்தார். கடந்த சில ஆண்டுகளாகவே அதற்காக பணம் சேர்க்க தொடங்கியிருந்தார். ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் அவருடைய கையில் இருந்தது. பாஸ்போர்ட், விசா எல்லாம் தயாராகிவிட்டது. அந்த பயணத்துக்கான நாள் முடிவாகிவிட்டது. எருசலேம் புனித பயணமே அவருடைய கண்முன் எப்போதுமே நிழலாகி கொண்டிருந்தது. யாரெல்லாம் அவரை சந்தித்தார்களோ அவரெல்லாம் தாம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அந்த பயணத்தை பற்றி சொல்லி மகிழ்ந்தார். ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே தனிமையாக அமர்ந்து பயணம் பற்றி அந்த கனவிலே மூழ்கியிருந்த பொழுது திடீரென ஒரு குரல் அவருடைய காதிலே ஒலிக்கிறது. அற்புதம், அற்புதம், புண்ணிய பூமிக்கு நீ திருப்பயணம் செல்வது மகிழ்ச்சி தான். இதற்காக 1 லட்சம் ரூபாயை செலவிட இருக்காய். இவ்வளோ பணத்தை செலவு செய்யக்கூடிய நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை செய்யவில்லையே. உன்னுடைய உள்ளத்தில் பகைமை உணர்வோடு நீ செய்யும் திருப்பயணத்தால் ஏதேனும் பயன் உண்டா? முதலில் நீ அருள் செல்வத்தோடு சமாதானம் செய், பிறகு உன்னுடைய திருப்பயணம் எனக்கு உகந்ததாக இருக்கும், உனக்கும் உண்மையான மனநிறைவு கிடைக்கும் என்று அந்த குரல் கேட்டது. 3 ஆண்டுகளாக உள்ளத்திலே நிலவி வந்த போராட்டம் தீவிரமடைந்தது. என்ன செய்வது? ஆழ்ந்து சிந்தித்தார், எழுந்தார், அவர் நடக்க ஆரம்பித்தார். அருள் செல்வத்தின் வீட்டை நோக்கி நடந்து வீட்டுக்குள் நுழைந்து தாம் செல்ல இருக்கும் திருப்பயணம் பற்றி அருள் செல்வத்திடம் அவருடைய குடும்பத்தாரிடம் சொல்லிவிட்டு அவரோடு சமாதானத்துக்கு அடையாளமாக அவருடைய வீட்டிலே இரவு உணவை முடித்துவிட்டு வீடு திரும்பினார். அவருடைய மனம் லேசாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, மன்னிப்பை பற்றியும் அதனுடைய அவசியத்தை பற்றியும் என்னுடைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? நாம் இறையருள் பெற வேண்டும் என்றால் நாம் மன்னிக்க வேண்டும். இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு இந்த மன்னிப்பு தான் வழியாகும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். மத்திய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14 முதல் 15 உள்ள இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். மேலும் மத்திய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் எந்த அளவியால் அளப்பீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும். நாம் மன்னிக்கும் அளவுக்கு ஏற்பவே நாம் மன்னிக்கப்படுவோம். மேலும் மத்திய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பிற நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாம் விரும்புகிறோம், எனவே அதையே நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மேலும் சீராக் ஞானம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இறைவனின் மன்னிப்பை பெற அடிப்படையான தகுதியாக இறைவன் வரையறுப்பது நாம் நமக்கு எதிராக தீமை செய்தவரை மன்னிப்பது தான். உனக்கு அடுத்திருப்பவர் நீ மன்றாடும் போது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களுக்குள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரர்களை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுகளில் இருக்கக்கூடிய என் தந்தையை உங்களை மன்னிக்க மாட்டார். மத்திய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மேலும் மத்திய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா? இறைவனுடைய மன்னிப்பை ஒவ்வொரு அரசாங்கத்திலே அனுபவித்து வழங்கக்கூடிய நாம் மற்றவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்காமல் இருக்கவே முடியாது என்பது தான் இன்றைய நற்செய்தியிலே வாசித்த அந்த ஓமையிலே தலைவன் கேட்கக்கூடிய கேள்வி இறைவனே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பதனால் நமக்கு வரக்கூடிய பயன் என்ன? மன்னிக்கிற பொழுது மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். மன்னிக்கிற பொழுது இறை அருளும் இறை மன்னிப்பும் கிடைக்கும். மன்னிக்கிற பொழுது நாம் முதலில் சொன்ன நிகழ்வில் வந்த அந்த அருள் சகோதரியை போல நோய்கள் மற்றும் வீண் கவலையிலிருந்து நாம் விடுதலையாகவும் லேசான மனம் நமக்கு கிடைக்கும். மன்னிக்கிற பொழுது அன்புறவும் இறை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மன்னிப்பு என்பது ஒரு மலரை நம்முடைய கையிலே
கசக்கும் போது அது விட்டு செல்லும் இனிய நறுமணத்தை போன்றது. என் அன்பார்ந்தவர்களே, இன்னும் சிறப்பாக இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கிற பொழுது மன்னிக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை நாம் ஆண்டவரிடம் நாம் தாராளமாக கேட்போம். மன்னிக்கிற பொழுது இறைவன் பல மடங்கு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். மன்னிக்கிற மனிதன் மனிதன் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்விலே மறப்போம், மன்னிப்போம். ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகளாக, கடவுளுடைய செல்ல பிள்ளைகளாக ஆண்டவருடைய பிரசனத்தை வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியுள்ளோமே வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையேற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏன் எங்களுக்கு மீட்பை அனுப்பும் அளவுக்கு உலக மீது பரிவிரும்பு கொண்டீர். அவர் பாவம் தவறு மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருமணம் கொண்டார். இவ்வாறு நீரும் திருமணம் செலுத்தி அன்பை எங்கள் மீது செலுத்தினீர். நாங்களும் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த நம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படியால் மீண்டும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானது உதற்புடன் நாங்களும் சேர்ந்து உமது பெருமைகளை பறைசாற்றி அக்களிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளும் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய அன்றாட சிலுவைகளை நாம் சுமந்து கொண்டு இயேசுவை முழு உள்ளத்தோடு பின்பற்ற ஆண்டவர் நமக்கு அழைப்படுகிறார். ஆண்டவர் நமக்கு தருகிற சிறு சிறு துன்பங்களுக்காக சிலுவைகளுக்காக நாம் நன்றி சொல்வோம். இந்த நாள் இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாளில் சிறப்பாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இயேசுவின் இதய அன்பில் இயேசுவின் திரு இதயத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளனை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்க உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி விட்டு நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்ம ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீயே
அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவில் நின்று வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல்சவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியை உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களின் தகுதியுள்ளராக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி நாடி ஓடி வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீயும் அன்பதை சேர்ந்தால் அனை துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மிக முக்கியமாக இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.